அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று அத்ருசுல் லுகத்துல் அரபியா பாடம் 16ல் நாம புதுசாக பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நாம 3 எழுத்துக்களுடைய மாதியான ஃபெயல்களை தான் பார்த்துட்டு வந்தோம். தஹப, ஹரஜ. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல 4 எழுத்து, 3ஐ விட ஒரு எழுத்து அதிகப்படியான, அதாவது மசீது ஃபீஹி அப்படிம்பாங்க. மசீது ஃபீஹினா அசலை விட அதிகப்பட, ஜாத அப்படின்னா அதிகமாக்கினான், அதிகப்படுத்தப்பட்டது அப்படின்னு. மசீது ஃபீஹி 3 எழுத்தை விட அதிகப்படுத்தப்பட்ட 4 எழுத்தினுடைய மாதியான ஃபேலையும் அதனுடைய முதாரியான ஃபேல்களையும் பார்க்க போறோம். அது என்னது அப்படின்னா அராத. அராத என்பது மாதியான ஃபேலு. நம்ம எப்படி ஹரஜ தஹப சர்ஃப் செய்வோமோ அதே போல இதையும் நாம சர்ஃப் செய்ய முடியும். அராத, அராதா, அராது, அராதத், அராதத்தா, அரதுன்னு. ஏன்னா இங்க ஐன் கலிமா பலகீனம், இல்லத்துடைய எழுத்தாக இருக்கிறதுனால நாம என்ன செஞ்சிடுவோம், முஅன்னஸ் ஜம்முல அலிஃப் விழுந்துடும். அரதுன்னு. அரத்த, அரத்துமா, அரத்தும், அரத்தி, அரத்துமா, அரத்துன்ன, அரத்து, அரதுனா. ஹி வாண்டட், நான் நாடினேன் அப்படின்ட்டு தமிழ்ல அர்த்தம். இதனுடைய முதாரி எப்படி இருக்கும் அப்படின்னா யுரீது, அராத யுரீது. ஹரஜ யஹ்ருஜு, யாவுக்கு ஃபத்ஹா வச்சு நம்ம பார்த்துருக்கிறோம். 4 இதுக்கு அராதவனுடைய முதாரி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த முதாரத்தினுடைய இடத்துல தம்மா இருக்கும். அராத யுரீது. இப்போ யுரீது முதாரியான ஃபெயல்ல சர்ஃப் செஞ்சோம் அப்படின்னா யுரீது, யுரீதானி, யுரீதூன, துரீது, துரீதானி, யுரிதுன. ஏன் யாவும் இல்லத்துடைய எழுத்துங்கிறதுனால 2 சுக்குன் சேர்ந்து வரும் பொழுது இந்த இல்லத்துடைய எழுத்து கீழே விழுந்துடும். யுரிதுன. துரீது, துரீதானி, துரீதூன, துரீதீன, துரீதானி, துரிதுன, உரீது, நுரீது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பயிற்சிகளா நாம 16வது பாடத்துல நம்ம பார்க்க இருக்கின்றோம். அடுத்து நம்ம ஏற்கனவே முதல் பாகத்திலே படிச்சிட்டோம். மா 3 வகையான மா இருக்கின்றது. மன் நாஃபியத்து, மா அல் இஸ்திஃபஹாமியா, மா அல் மௌசூலா. நாஃபியானா நேகேஷன், மறுப்புக்கான மா. மா ஃபஅல்து, மா தஹப்து, நாட் அப்படிங்கிற, ஐ டோன்ட், டிடின்ட், நாட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இல்லை அப்படிங்கிற, நான் போகவில்லை, நான் பார்க்கவில்லை. இரண்டாவது மா மல் இஸ்திஃபஹாமியா. இஸ்திஃபாமியா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். மா ஹாதா, மா தாலிக்க, வாட், இது என்ன, என்னங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். கேள்விக்குரிய. இஸ்திஃபாமியா அப்படின்னா கேள்விக்குரிய, இன்டோகிரேட்டிவ் மா. மூன்றாவது மா என்னன்னா அல் மௌசூலா. மௌசூலா அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன். நம்ம அல்லதி படிச்சிருக்கிறோம்ல, அல்லதி அல் மௌசூல், அஸ்மாவுல் மௌசூல்ல உள்ளதுதான் அல்லதி, ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அதே அர்த்தம் தான் இந்த மாவுக்கு கொடுக்கும். தட் அல்லது விச், அதாவது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஆக 3 வகையான மா இருக்கின்றது. இந்த 3 வகையான மாவையும் நாம என்ன செய்ய போறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த 16வது பாடத்தில் நாம் பயிற்சி செய்ய போகின்றோம். அடுத்து ஃபுஅலு என்ற வசன்ல வரக்கூடிய, வசன் என்றால் பேர்டன், மாதிரி. ஃபுஅலு என்ற வசன்ல வரக்கூடிய பெயர்கள் அனைத்தும் டிப்டோட்ஸ். டிப்டோட்ஸ்னா மம்னூஉம் மினஸ் ஸரஃப். அதற்கு தன்வீனும் வராது, கஸ்ராவும் வராது. உதாரணமா பாத்தீங்கன்னா ஃபுஅலுன், உமரு, ஜுஃபரு. ஜுஃபரு என்பது பெயர் தான், உமரு என்பதும் பெயர் தான். இப்போ உமரு என்பது இது அல் மம்னூ மினஸ் ஸரஃப். இதற்கு தன்வீன் கொடுக்க கூடாது, கஸ்ராவும் கொடுக்க கூடாது. உமரு, உமரன் வரும், உமரி வராது. ஏன்? அல் மம்னூ மினஸ் ஸரஃப்க்கு கஸ்ராவும் வராது, தன்வீனும் வராது. இன்னொன்னு ஐன் மீம் ரா. இப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி படிக்கணும்? உமரு படிக்கலாம், அம்ருன்னு படிக்கலாம். அப்போ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறது? இதை அம்ருன்னு படிக்கணுமா, உமர் என்று படிக்கணுமா? ஹரக்கத்து இல்லாத ஒரு புக்ல ஐன் மீம் ரா அப்படின்னு இருக்குது. இதை அம்ருன் அப்படின்னு படிக்கணுமா, உமர் என்று படிக்கணுமா அப்படின்னா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா உமர் என்றுதான் படிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா
இந்த ஒரு வித்தியாசத்தை காமிக்கணும், உமருக்கும் அம்ருனுக்கும் வித்தியாசத்தை காமிக்கணும் என்பதற்காக வேண்டி அரபியில என்ன செய்வாங்கன்னா, அம்ருன் என்ற பெயருக்கு பின்னாடி அடிஷ்னலா ஒரு அதிகப்படியான ஒரு வாவை இணைத்து விடுவார்கள். அதை படிக்க மாட்டாங்க, அம்ரூன் அப்படின்லாம் படிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு குறியீட்டுக்காக வேண்டி இந்த வாவு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி படிக்கணும், அம்ருன் என்று படிக்க வேண்டும். வாவு இல்ல, வாவு வந்துச்சு அப்படின்னா அம்ருன் என்று படிக்கணும். வாவு இல்ல அப்படின்னா உமர். இப்போ இத உமர் என்று படிக்க வேண்டும். வாவு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி படிக்கணும், அம்ருன் என்று படிக்க வேண்டும். இதுதான் உமருக்கும் அம்ருக்கும் உள்ள வித்தியாசம், ஹரக்கத் இல்லாம நாம படிக்கும் பொழுது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பயிற்சியும் நாம 16வது பாடத்தில் படிக்க இருக்கின்றோம். அடுத்து அல்வான் கலர்ஸ், நம்ம நிறங்களை பத்தி நம்ம புக் 1லயே படிச்சிருக்கிறோம். அஃஅலு என்ற பேட்டர்ன்ல அல் மம்னூ மின ஸரஃப்லயே நம்ம படிச்சிருக்கிறோம். அஹ்மரு, அபியது, அஸ்வது, இன்னும் அஸ்ஃபரு, அஹ்தரு நிறைய படிச்சிருக்கிறோம் அஃஅலுங்கிற வசன்ல. அஹ்மரு, அபியது, அஸ்வது, சிவப்பு, வெள்ளை, கருப்பு, இன்னும் மஞ்சள், எல்லோ எல்லாம் படிச்சிருக்கிறோம். இது எல்லாம் அஃஅலுங்கிற பேட்டர்ன்ல வர்றதெல்லாம் முதக்கருடைய வார்த்தைகள், மாஸ்குலின் பேட்டர்ன், ஆண்பாலுடைய வார்த்தை. அப்ப இதனுடைய பெண்பாலுடைய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஅலஉ என்ற வசன்ல இருக்கும். வசன் என்றால் பேட்டர்ன். ஃபஅலஉ என்ற வசன்ல வந்துச்சு அப்படின்னா அது முஅன்னஸுடைய வார்த்தை. அஹ்மருனுடைய முஅன்னஸ் எப்படி இருக்கும், ஹம்ராஉ. அபியதுடைய ஃபெமினைன் முஅன்னஸ் எப்படி இருக்கும், பைதாஉ. ஃபஅலஉ என்ற வசன்ல. அஸ்வது என்பது சௌதாஉ. இப்போ வெள்ளை நிற மாணவன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், தாலிபுன் அபியதுன்னு சொல்லணும். இப்போ இது வெள்ளையாக இருக்கக்கூடிய மாணவியை சொல்லணும் அப்படின்னா தாலிபத்துன் அபியதுன்னு சொன்னா தப்பு. என்ன செய்யணும், இதனுடைய ஃபெமினைன் முஅன்னஸுடைய வார்த்தையை தான் உபயோகிக்க வேண்டும். தாலிபத்துன் பைதாஉ, வெள்ளையாக இருக்கக்கூடிய மாணவி. அதே மாதிரி தாலிபுன் அஸ்வது, கருப்பாக இருக்கக்கூடிய மாணவன். தாலிபத்துன் சௌதாஉ, தாலிபத்துனுக்கு அஸ்வதுன்னு சொல்லக்கூடாது. தாலிபத்துன் என்பது மாணவி, ஃபெமினைன், முஅன்னஸ்ங்கிறதுனால முஅன்னஸினுடைய அந்த ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ணணும், சௌதாஉ. ஆக அஃஅலு என்பது ஆண்பாலுடைய முதக்கரனுடைய வசன். இதனுடைய பெண்பால் எப்படி வரும் அப்படின்னா ஃபஅலஉ என்ற பேட்டர்ன்ல என்ற வசன்ல வரும். அது மாதிரி தான் அஸ்ஃபருக்கு சொஃப்ராஉ, அஹ்தர் பச்சை படிச்சிருக்கிறோம், அதனுடைய பெண்பால் வார்த்தை எப்படி இருக்குன்னா ஹதுராஉ, அஹ்தர் ஹதுராஉ என்று வரும். அடுத்து ஆஹரு அப்படின்னா அனதர் அப்படின்னு அர்த்தம், மற்றொரு, வேறொரு அப்படிங்கிற அர்த்தம். இந்த ஆஹரு என்பதும் முதக்கரனுடைய வார்த்தை தான், ஆண்பால் வார்த்தை. இதனுடைய முஅன்னஸினுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா உஹ்ரா. தாலிபுன் ஆஹரு, மற்றொரு மாணவன், அனதர் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி தாலிபத்துன்னு வரும் பொழுது ஆஹருன்னு சொல்லக்கூடாது, உஹ்ரா. ஆஹரு என்பது ஆண்பாலுடைய வார்த்தை, உஹ்ரா என்பது பெண்பாலுடைய வார்த்தை. தாலிபுன் உஹ்ரான்னு சொல்லக்கூடாது. அதே போல தாலிபத்துன் ஆஹரு என்றும் சொல்லக்கூடாது. தாலிபுன் ஆஹரு, தாலிபத்துன் உஹ்ரா. இதுதான் ஆஹருக்கும் உஹ்ராவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதுவும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கடைசியாக குர்ஆனுக்கும் முஸ்ஹஃபுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குர்ஆன் என்பது வேறு, முஸ்ஹஃப் என்பது வேறு. குர்ஆன் என்றால் குர்ஆன், முஸ்ஹஃப் என்றால் காப்பி, பிரதி, நகல் என்று அர்த்தம். குர்ஆனுடைய பிரதிக்கு முஸ்ஹஃப் என்று சொல்வோம். நான் 3 குர்ஆன் பிரதிகளை எடுத்து வந்தேன் அப்படின்னா நான் என்ன செய்யலாம், 3 முஸ்ஹஃபை எடுத்துட்டு வாங்க. குர்ஆனுடைய பிரதிக்கு தான் முஸ்ஹஃப்னு சொல்லுவாங்க. குர்ஆன் என்பது குர்ஆன். இப்போ உதாரணமா நான் குர்ஆனை படித்தேன், குர்ஆனை மனனம் செய்தேன் என்று சொல்லலாம். முஸ்ஹஃபை படித்தேன், முஸ்ஹஃபை மனனம் செய்தேன் என்று சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா முஸ்ஹஃப் என்பது அந்த குர்ஆனுடைய பிரதிக்கு தான், அந்த காப்பி ஆஃப் த குர்ஆனுக்கு தான் முஸ்ஹஃப் என்று சொல்லப்படும். ஆக இந்த பாடத்துல குர்ஆனுக்கும் முஸ்ஹஃபுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கின்றோம். வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். அத்தர்ஸ் சாதிஸ அஷர, 16வது பாடம், 16th lesson.
துரீதூன, அராத யுரீதுல இருந்து வந்ததுதான் யுரீது, யுரீதானி, யுரீதூன, துரீது, துரீதானி, யுரிதுன. காயிபுனுடைய 6 சீகாக்கள் முடிஞ்சிச்சு. இப்ப முகாத்தபுல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துரீது, துரீதானி, துரீதூன. முகாத்தப் முதக்கர் ஜம்முனுடைய சீகாதான் துரீதூன. அராத யுரீது. அ என்பது ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம். அதுரீதூன ஷையன். ஷையன்னா வஸ்துக்கள், பொருட்கள் என்பது சொல்றது. திங். டு யூ வாண்ட் எனிதிங் மினஸ் சூக்கி, ஃப்ரம் த மார்க்கெட். யா அப்னாஇ, என்னுடைய பிள்ளைகளே, கடை வீதியிலிருந்து ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா, உங்கள் அனைவருக்கும் வேண்டுமா? Do you all want anything from the market, oh my children? அன, நான், அல் ஆன, தற்போது, இப்போது, அத்ஹபு, தஹப யத்ஹபுல இருந்து அத்ஹபு, செல்லுகிறேன், இலல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிற்கு நான் செல்லுகிறேன், வஸ அத்ஹபு. வஸ என்பது இஸ்திக்பாலுடைய வார்த்தை, ஹர்ஃபுல் இஸ்திக்பால் படிச்சிருக்கிறோம், ஃபியூச்சர் டென்ஸினுடைய வார்த்தை. இப்போ நான் பள்ளியாசலுக்கு போறேன், அதுக்கு அப்புறம் நான் கடை வீதிக்கு போறேன். வஸ அத்ஹபு, சிறிது நேரத்திற்கு பிறகு நான் செல்வேன், இலசூக்கி, கடை வீதிக்கு நான் செல்லுவேன், பஅத ஸலாத்தி, தொழுகைக்கு பிறகு கடை வீதிக்கு நான் செல்லுவேன். Now I am going to masjid and I will go to market after the salah. 16வது பாடம் வந்து தந்தை வந்து பிள்ளைங்கள்ட்ட கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஆண் பிள்ளைங்களும் இருக்குது, பெண் பிள்ளைங்களும், மகள்களும் இருக்கிறார்கள், மகன்களும் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்கிறாரு என்ன வேணும் அப்படின்ட்டு. நான் கடைக்கு போறேன், உனக்கு என்னென்ன வேணும். இதுதான் 16வது பாடம். அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களும் கேட்கிறாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு. அல் அப்னாவு, பிள்ளைங்க சொல்றாங்க, நாம், ஆமாம், நுரீது, அராத யுரீதிலிருந்து நுரீது, உரீது, நுரீது, முத்தக்கல்லிம் தஸ்னியா மற்றும் ஜம்முனுடைய சீகா. நுரீது அஷ்யா, ஷையினுடைய பன்மைதான் அஷ்யா. ஷை என்றால் வஸ்து, திங்னு அர்த்தம். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி எனிதிங், சம்திங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கிட வேண்டியது. நுரீது அஷ்யா கசீரத்தன், கசீரத்தன் அதிகமான பொருட்கள் எங்களுக்கு தேவை. We need, we want a lot of things. ஷையினுடைய பன்மை அஷ்யா. அத்த கேக்குறாங்க, அல் அபு, மாதா துரீது யா உமரு. இங்க பாருங்க, வாவு இல்லாதனால உமர் என்றுதான் படிக்க வேண்டும். உமரே, உனக்கு என்ன வேண்டும். இந்த மா வந்து அல் இஸ்திஃபஹாமியா, மல் இஸ்திஃபஹாமியது, இஸ்திஃபஹாம் கேள்விக்குரிய, இன்டகிரேட்டிவ் மா. மாதா துரீது யா உமரு. உமர், what do you want? உமரே, உனக்கு என்ன வேண்டும். உமர் சொல்றாரு, உரீது கலமன், எனக்கு பேனா வேண்டும். I want a pen. அல் அபு, ஃபாதர், மா இந்தக கலமுன். இந்த மா வந்து அந்நாஃபியத்து, உன்னிடத்தில், உன்னிடத்தில் பேனா இல்லையா. இந்த மா அல் இஸ்திஃபஹாமியா. இந்த மா வந்து அந்நாஃபியா. நாஃபியானா இல்லை, நாட், டு நாட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நெகட்டிவ், நேகேஷனுடைய அர்த்தத்தை கொடுக்கும். இந்த கணம் உன்னிடத்தில் இருக்கிறது. மா இந்த கணம் உன்னிடத்தில் இல்லை. ஹம்சா வந்து ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம் கேள்விக்குரியது. உன்னிடத்தில் இல்லையா. உரீது கலமன். உமர் என்ன கேட்கிறாரு, ஐ வாண்ட் எ பென், எனக்கு பேனா வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஃபாதர் கேட்கிறாங்க, அமா இந்த கலமுன், உன்னிடத்தில் பேனா இல்லையா. டோன்ட் யூ ஹேவ் அ பென். உடனே உமர் கேட்கிறாங்க, உமர் சொல்றாரு, பதில் சொல்றாரு, பலா, ஆமாம். லாவுக்கும் பலாவுக்கும் வித்தியாசம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கேள்விக்குரிய இதுல வந்து பலா போட்டோம்னா ஆமாம் என்று சொல்ல வேண்டும். இந்தி கலமுன் அஸ்ரகு, என்னிடத்தில் அஸ்ரக். அப்போ இது வந்து அஸ்ரக் என்பது முஅன்னஸுடைய வார்த்தை, அஃஅலு என்ற வசன்ல இருக்குது.
அப்ப இதனுடைய ஃபெமினைன் எப்படி வரும்? முஅன்னஸுடைய வார்த்தை எப்படி வரும்? ஜுர்கா. எப்படி வரும்? ஃபஅலா என்ற வசன்ல வரும். இந்திய கலமுன் அஸ்ரகு, என்னிடத்தில் ஊதா நிற பென் இருக்கின்றது. எஸ், ஐ ஹாவ் அ ப்ளூ பென். உரீது கலமன் அஹ்மர. உரீது கலமன் அஹ்மர. ஐ வாண்ட் ரெட் பென். எனக்கு சிவப்பு நிற பேனா வேண்டும். அல் அபு. மாதா துரீது அன்தய அம்ரு. பாருங்க, இங்க உமர்ல வந்து வாவு இல்ல, அம்ருல வந்து வாவு இருக்கும். அம்ரு அப்படின்ட்டு என்ன செய்ய தேவையில்லை, நீட்ட தேவையில்லை. ஒரு எழுத்து ஒரு செகண்ட் நீட்ட தேவையில்லை. இது வந்து நீட்டுதலுக்குரிய வாவு கிடையாது. ஆனா ஐடென்டிபிகேஷன், அடையாளத்துக்காக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இது வந்து உமர் என்று படிக்கக்கூடாது, அம்ரு என்று படிக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட வாவு. இந்த வாவு மத்தான்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அசல் மத்தாக்கு ரூ ரூ அப்படின்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு செகண்ட் தான் ரூ ரூ இழுத்திடக்கூடாது. அம்ரு. மாதா துரீது அன்த யா அம்ரு. அம்ரே, உனக்கு என்ன வேண்டும்? மாதா மல் இஸ்திஃபஹமியா. துரீது அராத யுரீது. உனக்கு என்ன வேண்டும்? அந்த. யா அம்ரு, அம்ரே உனக்கு என்ன வேண்டும்? ஓ அம்ரு. வாட் டு யூ வாண்ட்? அம்ருன். உரீது தஃப்தரன். உரீது தஃப்தரன். ஐ வாண்ட் எ நோட் புக். எனக்கு நோட்டு புத்தகம் வேண்டும். உடனே அத்தா கேட்கிறாங்க, ஃபாதர் கேட்கிறாரு, அமஷ்தரைது லக தஃப்தரன் ஃபில் உஸ்பூஇல் மாதி. மா, இந்த மா மன்னாஃபியா, நேகேஷனுக்குள்ள மா, இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய நஃபியினுடைய மா. இஷ்தரை தூ அப்படின்னா நான் வாங்கினேன். இஷ்தரை தூ, இஷ்தரா அப்படின்னா வாங்குவது. இஷ்தரை தூ, இஷ்தரா இது மாதியான ஃபெல் தான். இஷ்தரா என்பது மாதியான ஃபெல். இஷ்தரா. இதுக்கு எத்தனை எழுத்து இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 எழுத்துடைய மாதியான ஃபெல். இஷ்தரால இருந்து வந்ததுதான் இஷ்தரா, இஷ்தரையா. இஷ்தரவுல இருந்து கடைசி என்ன செய்யும்? இஷ்தரை தூ இஷ்தரைனா. இஷ்தரா யா மட்டும்தான். இஷ்தரா 1 2 3 4 5 எழுத்து. 5 எழுத்து உடைய மாதியான ஃபெல். 6 எழுத்து கிடையாது. அப்பல எக்ஸ்ட்ரா ஒரு ஹம்சா போட்டேன் தப்பு. இஷ்தரா, இஷ்தரையா, இஷ்தரு, அதிலிருந்து இஷ்தரை தூ இஷ்தரைனா என்று கடைசியாக வரும். இஷ்தரை தூ நான் வாங்கினேன். அமான நான் வாங்கவில்லையா. மா இஷ்தரை தூ நான் வாங்கவில்லை. வந்து ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம், நான் வாங்கவில்லையா. லக உனக்கு, தஃப்தரன் ஃபில் உஸ்புஇல் மாதி கடந்த வாரத்திலே உனக்கு நோட்டு புத்தகத்தை நான் வாங்கவில்லையா. Didn't I bought a notebook for you in last week or in past week? ஒன்னே அம்ரு ரிப்ளை பண்றாரு, பலா ஆமா வாங்குனீங்க. வலாக்கின்ன பட், வலாக்கின்னா பட், ஆனா தாக்க தஃப்தரு, அந்த தாலிக்க தாக்க இரண்டும் ஒன்று தான். தாக்க தஃப்தர, அந்த இன்ன அன்ன லாக்கின்ன இன்ன அஹ்வாத்திஹா, அதனாலதான் தஃப்தர என்று செஞ்சிருக்குது, ஃபத்ஹா வந்து இருக்கின்றது. வலாக்கின்ன தாக்க தஃப்தர, எனினும் அந்த நோட்டு புத்தகம், வரகுஹு கைரு முசத்வரின், அதனுடைய தாள், கைர் அப்படின்னா இல்லை அப்படின்ற வரும், அல்லாத. முசத்னா கோடிட்ட, கோடிடாமல் உள்ள பக்கங்களை உடையது. அப்படின்னா கோடிட்ட நோட்டு புத்தகம், கோடில ரூல்டு அன்ரூல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கோடு போட்ட நோட்டு வாங்கிட்டு வாங்க, கோடு போடாத நோட்டுன்னு. போன வாரம் வாங்கிட்டு வந்தது கோடு போடாத நோட்டு புத்தகம். இந்த வாரம் கோடு போட்ட நோட்டு புத்தகத்தை நீங்க வாங்கிட்டு வாங்க. அன்ரூல்டு வாங்கிட்டு வந்தீங்க லாஸ்ட் வீக், இந்த வாரம்
ரூல்டு நோட் புக்கை நீங்க வாங்கிட்டு வாங்க. தாக்க தஃப்தரு அந்த நோட்டு புத்தகம், வரகுஹு அதனுடைய தாளாகிறது, கைரு முசத்வரின் கோடிடாமல் இருக்கிறது, அதாவது அன்ரூல்டு பிளைனா இருக்கிறது. உரீது நான் நாடுகிறேன், தஃப்தரன் நோட்டு புத்தகத்தை. எப்படிப்பட்ட நோட்டு புத்தகம்? தா வரகின். தூ படிச்சிருக்கோம் தெரியுமா? தூனா உடைய அப்படிங்கிற அர்த்தத்துல படிச்சிருக்கிறோம். தூக்கு அர்த்த வரக்கூடியது முதாஃபின் இலைஹிங்கிற அடிப்படையில கஸ்ரா பெற்றிருக்கும். அதே போலதான் கைரு உன்னுடையதும். கைருக்கு கைரு வந்து முதாஃப், அதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து வந்து முதாஃபின் இலைஹிங்கிற அடிப்படையில கஸ்ரா கொடுக்கணும். நாம கைரு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுனுக்கு இஸ்முக்கு வந்து முதாஃபின் இலைஹி என்ற அடிப்படையில் நாம் கஸ்ரா கொடுக்க வேண்டும். இந்த தூ என்பது மன்சூபுடைய நிலைமையில இது எதற்கு இதா வந்திருக்குது? எப்படிப்பட்ட நோட்டு புத்தகம்? தாவரக்கின் முசத்தரின் கோடிட்ட பக்கங்களை உடைய நோட்டு புத்தகம். அப்போ இது மன்சூபுடைய காலத்துல தூ என்பது தா என்று எழுதப்படும். சரியா? உரீது நான் நாடுகிறேன், எனக்கு தேவை. நான் நாடுகிறேன்னு சொல்லலாம், எனக்கு தேவை, ஐ வாண்ட், ஐ விஷ், ரெண்டும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லலாம். எனக்கு தேவை அப்படின்னு சொல்லலாம். தஃப்தரன் தா வரகின் முசத்வரின் கோடிட்ட பக்கங்களை உடைய நோட்டு புத்தகம் எனக்கு தேவை. எஸ், பட் that notebook is having unruled papers. I want a notebook having ruled papers. Ruled papers. முசத்தரின்னா ruled papers. கோடிட்ட நோட்டு புத்தகம் எனக்கு தேவை. I want. அல் அபு மாதா துரீது அன்த ஹிஷாமு. ஹிஷாமே உனக்கு என்ன வேண்டும்? What do you want, O Hisham? Hisham أنا ما أريد ما النافية من نافية ما أريد شيئا الآن. தற்போது இந்த இடத்துல ஷையனுக்கு எந்த ஒரு வஸ்துவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வைக்கணும். மாவுக்கு அடுத்து மன் நாஃபியாவுக்கு அடுத்து ஷையன் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் அப்படிங்கிற அர்த்தம் வைக்கணும். ஐ don't want anything now. எனக்கு தற்போது எதுவும் தேவையில்லை. இந்த ஷையன்னா வஸ்து என்றுதான் அர்த்தம். மன் நாஃபியாக்கு அடுத்து வரும் பொழுது எந்த ஒரு வஸ்துவும் தேவையில்லை. I don't want anything now. அலபு ஐன அஹூக ஹுசைனு. ஐன அஹூகல் ஹுசைனு. உன்னுடைய சகோதரன் ஹுசைன் எங்கே? உன்னுடைய சகோதரன் ஹுசைன் எங்கே? வேர் இஸ் யுவர் பிரதர் ஹுசைன். இந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அஹூக உன்னுடைய சகோதரன் எங்க, அவர் யாரு? அவர் தான் ஹுசைன். அப்ப இது வந்து முபத்தல் பதில். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு விஷயத்த வந்து விவரிக்கிறதுக்காக வேண்டி இது பண்ணப்படுது சப்ஸ்டியூட் அப்படின்ட்டு நம்ம புக் 1லயே ஆரம்பத்துல படிச்சிருக்கிறோம். பதில் இது வந்து முபத்தல் மின்ஹு. ஐன ஹுசைனும் சொல்லலாம், ஐனல் அஹூக்கவும் சொல்ல முடியும். இந்த அஹூக்க அது யாரு? அதுதான் ஹுசைன். அப்போ அஹூக்க என்ற இந்த வார்த்தைக்கு சப்ஸ்டியூட்டா இந்த ஹுசைன் என்பது வந்திருக்குது. அப்ப இது பதில். இதற்கு பகரமாக இது வந்திருக்குது. இதை எடுத்துட்டு நீங்க எப்படி வச்சீங்கன்னா அர்த்தம் கொடுக்கும். ஐனல் ஹுசைனுன்னு கேட்டாலும் அர்த்தம் பரிபூர்ணமாகும், ஐனல் அஹூக்க என்று சொன்னாலும் பரிபூர்ணமாகும். ஐனல் ஐன அஹூக்கல் ஹுசைன். உன்னுடைய சகோதரன் ஹுசைன் எங்கே? வேர் இஸ் யுவர் பிரதர் ஹுசைன்? ஹிஷாம் ஹுவ ஃபில் ஹம்மாமி. ஹி இஸ் இன் த பாத்ரூம். அவன் கழிப்பறையில் இருக்கிறான் அல்லது குளியலறையில் இருக்கிறான். அல் அபு மாதா யுரீது ஹுவ. துரீது என்பது முகாத்தப் முதக்கர் முஃப்ரதுனுடைய சீகா. யுரீது என்பது முதக்கர் காயிப் முஃப்ரதுனுடைய சீகா. மாதா யுரீது ஹுவ. அவங்க இருக்காமல, அவனுக்கு என்ன வேண்டும்? அவனுக்கு என்ன வேண்டும்? வாட் ஹி வாண்ட். ஹிஷாம்
ஹிசாம் சொல்றா ஹுவ யுரீது ஹல்வா, ஹுவ யுரீது ஹல்வா. ஹல்வா அப்படின்னா நம்ம அல்வா சொல்றோம்ல, ஹல்வால இருந்தா அல்வா வந்திருக்கணும். ஹல்வா என்றால் ஸ்வீட்னு அர்த்தம், இனிப்பு. நம்ம அல்வா வந்து இனிப்பா இருக்குல்ல, ஹல்வா தான் என்ன செஞ்சிருக்கு, ஹ வந்து ஆவா மாறிடுச்சு, அல்வான்ட்டு. ஹல்வா அரபிக்ல ஹல்வா அப்படின்னா இனிப்பு, இனிப்பு பண்டங்கள் எந்த இனிப்பா இருந்தாலும் ஹல்வா என்ற ஹுலு அப்படின்னா இனிப்பு. அவன் இனிப்பு பண்டங்களை வேண்டுகிறான், கேட்கிறான். he need, he want sweets, he want sweets. அலபு மாதா துரித்ன, மாதா துரித்ன முஅன்னஸ் ஜம். இப்போ மகன்களுக்கு டர்ன் முடிஞ்சிருச்சு, இப்போ மகள்கிட்ட வராங்க. அப்பா வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஒவ்வொரு பையனா கேட்டுட்டு இப்போ டாட்டர் மகள்கிட்ட வராங்க. மகள்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, யா பனாது, யா பனாது மகள்களே, மாதா துரித்ன உங்கள் அனைவருக்கும் என்ன வேண்டும். துரீது துரீதானி துரீதுன துரீதீன துரீதானி துரித்ன. இதனுடைய ஆக்சுவல் எப்படி இருக்கும், துரீத்ன அப்படின்னு இருக்கும். எப்படி இருக்கும், துரீத்ன ரெண்டு சுக்குன் இருக்கும், துரீத்ன. இப்போ ரெண்டு சுக்குன் இருக்கும் பொழுது இந்த முதல் இது வந்து என்ன செஞ்சிடும், இல்லத்தான பலகீனமான எழுத்தாக இருக்கிறதுனால இது கீழே விழுந்துடும். யுரீத்ன, சரி துரீத்ன, துரீத்ன அப்படி என்பது துரீத்ன. ஏன் ரெண்டு சுக்குன் இல்திகாஉ சாக்கினேன் ஏற்படுது, அப்போ படிக்க முடியாது, துரீத்ன என்று படிக்க முடியாது. அப்போ என்ன செஞ்சிருவோம், எந்த எழுத்தை போக்கணும் அப்படின்னா பலகீனமாக இருக்கக்கூடிய எழுத்தை தான் போக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், வாயுன், வாவ் அலிஃப் யா, இந்த மூன்று எழுத்தும் பலகீனமான எழுத்துக்களாக அரபியில் கருதப்படும். இல்லத்துடைய எழுத்து என்று சொல்லுவார்கள். அரபியில் என்ன சொல்லுவாங்க, ஹுரூஃபுல் இல்லதி, பலகீனமான எழுத்துக்கள், வாவ் அலிஃப் யா. இப்போ இதை என்ன செஞ்சிடுவாங்க, போக்கிடுவாங்க. போக்கிட்டு துரித்ன என்று மாறிவிடும். மாதா துரித்ன யா பனாத், என்னுடைய பிள்ளைகளே, மகள்களே, உங்களுக்கு என்ன வேண்டும். வாட் டு யூ வாண்ட் ஓ மை டாட்டர்ஸ். ஆயிஷா, ஆயிஷா கேட்கிறாங்க. யா அபதி, யா அபதி என்பது நாம 15வது பாடத்துல படிச்சிருக்கிறோம். அபி அபதி இரண்டும் ஒரே அர்த்தம் தான். என்னுடைய தந்தையே. அன்தஷ்தரைத, இஷ்தரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம்ல, இஷ்தரா, இஷ்தரயா, இஷ்தரவு, இஷ்தரத், இஷ்தரதா, இஷ்தரைன, இஷ்தரைத்த, இஷ்தரைதா. அதுல இருந்து முகாத்தப் முதக்கர் முஃப்ரதுனுடைய சுயகா. இஷ்தரைத்த, அந்த இஷ்தரைத்த நீங்கள் வாங்கினீர்கள், லீ எனக்கு, மிலஃபன், மிலஃபன் அப்படின்னா ஃபைல், கோப்பு, கோப்பு உரை. ஃபைல்னு சொன்னாலே தெரியும், பக்கங்களை சேர்த்து பேப்பர்ஸை உள்ளுக்கு வைக்கிறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஃபைல்ஸ். கப்ல உஸ்புஇன் ஒரு வாரத்திற்கு முன்னால், கப்ல என்பது தர்ஃப், அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மு வந்து முதாஃபின் இலைஹிங்கிற அடிப்படையில ஜர் செய்யப்பட வேண்டும். அந்த இஷ்தரைத்தலி மிலஃபன் கப்ல உஸ்புஇன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் ஒரு ஃபைல் வாங்கி கொடுத்தீங்க, வாங்கினீங்க. உரீது அல் ஆன மிலஃபன் ஆஹர, மிலஃபன் என்பது ஆண்பால் என்பதனால் ஆஹர என்று நாம் உபயோகிக்கிறோம். இதே இது பெண்பாலாக இருந்தால் உஹ்ரா என்று பயன்படுத்த வேண்டும். உரீதுல் ஆன இப்போது எனக்கு தேவை, மிலஃபன் ஆஹர வேறொரு ஃபைல் எனக்கு தேவை. ஓ மை டாட், last week, a week before you bought a file for me. Now I want another file. Now I want another file. எனக்கு வேற ஒரு ஃபைல் வேணும். அலபு மாதா துரீதீன அந்த யா ஹஃப்ஸது. துரீதீன என்பது முகாத்தப் முஅன்னஸ் முஃப்ரதுனுடைய ஒருமையினுடைய, பெண்பால் ஒருமையினுடைய முகாத்தபினுடைய சுயகா. துரீதீன, மாதா துரீதீன அன்தை அந்தி யா ஹஃப்ஸது, யா ஹஃப்ஸாவே உனக்கு என்ன வேண்டும். இது ஒருமையினுடைய வார்த்தை. துரீதீன. வாட் டு யூ வாண்ட் ஓ ஹஃப்ஸா, அல் ஹஃப்ஸது
உரீது ஹகீபத்தன், ஐ வாண்ட் அ பேக், ஐ வாண்ட் அ பேக், எனக்கு ஒரு கைப்பை தேவை. அல் அபு அமா இந்தக ஹகீபத்துன், உன்னிடத்தில் கைப்பை இல்லையா, ஹேண்ட்பேக் இல்லையா? டோன்ட் யூ ஹேவ் அ ஹேண்ட்பேக்? ஹப்சத்து பலா, எஸ் ஆமா இருக்குது. இந்தி ஹகீபத்துன் ஹம்ரா, ஹகீபத்துன் என்பது பெண்பாலாக இருக்கிறதுனால் அஹ்மரு என்று எழுதாமல் எப்படி கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. அஹ்மரு என்றால் சிவப்பு, அஹ்மரு அஃஅலு என்ற வசன், அதனுடைய பெண்பால் ஹம்ரா, ஹம்ரா உ. இந்தி ஹகீபத்துன் ஹம்ரா, என்னிடத்தில் சிவப்பு நிற கைப்பை இருக்கின்றது. I have a red color handbag. உரீது, I want ஹகீபத்தன் உஹ்ரா சௌதாஉ, அஸ்வது, அஸ்வது என்றால் கருப்பு, அஸ்வது கருப்பு, அதிலிருந்து சௌதா என்பது முஅன்னஸினுடைய வார்த்தை. ஹகீபத்துன் பாருங்க, ஆஹரு படிச்சிருக்கிறோமா, மிலஃபன் ஆஹர, ஏன் மிலஃபன் என்பது ஆண்பாலாக இருக்கிறதுனால ஆஹர, ஹகீபத்தன் ஃபெமினினாக முஅன்னஸாக இருப்பதனால் உஹ்ரா. உரீது ஹகீபத்தன் உஹ்ரா அஸ்ஸௌதா, என்னிடத்தில் சிவப்பு நிற கைப்பை இருக்கின்றது, எனக்கு மற்றொரு கைப்பை கருப்பு நிற கைப்பை எனக்கு வேண்டும். எஸ், ஐ ஹாவ் அ ரெட் கலர் ஹேண்ட்பேக், ஐ வாண்ட் another black color handbag. அலபு, தந்தை கேட்கிறாங்க, மாதா துரீதீன யா சுஆத், சுஆதே உனக்கு என்ன வேண்டும், வாட் டு யூ வாண்ட் ஓ சுஆத். சுஆத் கேட்கிறாங்க, சுஆத் இஸ் ஆஸ்கிங், இந்தி மிஸ்தரத்துன் ஸகீரத்துன், என்னிடத்தில் சிறிய அடிஸ்கேல் இருக்கின்றது. உரீது உஹ்ரா கபீரத்தன், எனக்கு மற்றொரு பெரிய அடிஸ்கேல் எனக்கு தேவை. I have a small ruler, I want another big ruler. மிஸ்தரத்துன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ரூலர் அடிஸ்கேல். இந்த கோடிடுறதுக்கு யூஸ் பண்றதுனால எல்லாமே வந்து முசத்தரின், மீம் சீம் துவாரின் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே வார்த்தையில இருந்து வந்ததுதான். மிஸ்தரத்துன் கோடிடுவதற்காக வேண்டி நம்ம அடிஸ்கேல் யூஸ் பண்றோம், அதனால ரூலர். அலபு வமாதா துரீதீன அன்த யா லைலா, லைலாவே வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன தேவை. லைலா, ஓ லைலா, வாட் டு யூ வாண்ட். லைலா, உரீது முஸ்ஹஃபன் ذا ஹர்ஃபின் கபீரின், முஸ்ஹஃபனுக்கு வர்ணிக்கக்கூடியதா தா வந்திருக்குது. இப்போ முஸ்ஹஃபன் என்பது மன்சூபான நிலையில வந்திருக்கிறதுனால து என்ற உடைய என்ற அர்த்தத்தை உடைய து என்பது தாவாக மாறி வருகின்றது. ஏன் தா அப்படின்னா மன்சூபான நிலைமையில் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக. உரீது முஸ்ஹஃபன், முஸ்ஹஃப் என்றால் குர்ஆன் பிரதி, காப்பி ஆஃப் த குர்ஆன். குர்ஆன் வேற, முஸ்ஹஃப் வேற. முஸ்ஹஃப் என்றால் காப்பி ஆஃப் த குர்ஆன், குர்ஆனுடைய பிரதி நகல். தா ஹர்ஃபின் கபீரின், பெரிய எழுத்துக்களை உடைய குர்ஆனுடைய பிரதி எனக்கு வேண்டும். I want a copy of the Quran which is having big letters. Big letters. Al-Abu. Ama turidina shayyan ya Salma. சல்மாவே உனக்கு எதுவும் வேண்டாமா. உனக்கு துரீதீன, உனக்கு எதுவும் வேண்டாமா. மா வந்து அந்நாஃபியா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மன் நாஃபியாவுக்கு அப்புறம் ஷையன் வந்தா எதுவும், நத்திங் அப்படிங்கிற அர்த்தத்தை வரும். டோன்ட் யூ வாண்ட் எனிதிங் ஓ சல்மா. சல்மா, பலா, எஸ் ஐ வாண்ட். உரீது, எஸ் ஆமாம்,
உரீது முஅஜமன் இங்கிலீசியன் வ ஆஹர ஃப்ரன்சியன். எனக்கு முஅஜமன் என்றால் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரியும் மற்றும் வேறொரு பிரெஞ்சு மொழியினுடைய அகராதியும் எனக்கு தேவை. டிக்ஷனரி, அகராதி. எனக்கு ஆங்கில அகராதியும் மற்றும் மற்றொரு பிரெஞ்சு அகராதியும் தேவை. எஸ், ஐ வாண்ட் a English dictionary and another French dictionary. Al-Abu. Ama turidu ummuka shay'an? Ma turidu. Ma an-nafiya. Ummuka. Ummuki. யார்கிட்ட பேசுறாங்க? சல்மாட்ட தான் பேசுறாங்க. உம்முக்கி. அமா துரீது உம்முக்கி ஷையன்? உன்னுடைய அம்மாவுக்கு எதுவும் வேண்டாமா? Don't your mother need anything, want anything? சல்மா. மா அதிரி, எனக்கு தெரியாது. அதிரி, அதிரா இருந்தா அதிரி அப்படின்னா தெரியும். மா அதிரி அப்படின்னா எனக்கு தெரியாது. மா வந்து அந்நாஃபியா, நஃபியினுடைய மா. மா அதிரி, எனக்கு தெரியாது. அஸ் அலுஹா, அசல, சஅல யஸ்அலு, சஅலன்னு கேட்டான். யஸ்அலு யஸ்அலானில இருந்து அஸ்அலு, நான் அவளிடத்தில் கேட்கட்டுமா? முதல்ல ஹம்சா வந்து ஹம்சத்துல் இஸ்திஃபாம், இரண்டாவது ஹம்சா வந்து முதக்கல்லிம் முதாரத்தினுடைய எழுத்து, முஃப்ரதினுடைய எழுத்து. அஸ் அலுஹா, நான் அவளிடத்தில் கேட்கட்டுமா? I don't know. Can I ask her? Al-Abu. Naam. Is'aliha. அவளிடம் நீ கேள். இஸ்அலி, இஸ்அல், இஸ்அலி. இஃப்அல், இஃப்அலி. பெண்பாலுடைய வசன் அம்ருஃபல். அம்ருஃபல் எப்படி வரும்? இஃப்அல், இஃப்அலா, இஃப்அலு, இஃப்அலி. இஸ்அல், இஸ்அலா, இஸ்அலு, இஸ்அலி. இஸ்அலிஹா, அவளிடத்தில் நீ கேள். Yes. Ask her. சல்மா. தஹ்ருஜு, அவன் வெளியே போறாங்க. சும்ம ததுகுலு பாத கலீலின். பாத கலீல்னா சிறிது நேரத்திற்கு பிறகு. சிறிதுக்கு பிறகு அப்படின்னா சிறிது நேரத்திற்கு பிறகு நுழைகிறாள். அங்க வெளியே போயிட்டு திருப்பி, அதாவது அந்த அறையிலிருந்து வெளியே போயிட்டு திருப்பி உள்ள நுழைகிறாங்க. நுழைஞ்சு சொல்றாங்க, ஹிய தகூலு, அவள் சொல்கிறாள் அப்படின்னா அம்மா சொல்றாங்க. ஹியன்னா அம்மா பார்த்து. இன்னஹா, கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம், நடிகிலும் அன்னவாம். கவுல் வந்திருக்குதா? தக்கூலு என்பது எதிலிருந்து வந்தது? கவுல் என்ற வார்த்தையிலிருந்து, மஸ்தரிலிருந்து வந்தது. அப்போ கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம். அதனால ஹிய தக்கூலு இன்னஹா துரீது சலாசத அம்தாரின் மின் ஹாதல் குமாஷின். ஹிய தக்கூலு, she say, அவள் சொல்கிறாள். இன்னஹா, she need. இன்னஹா துரீது, she need, அவளுக்கு வேண்டுமாம். சலாசத அம்தாரின், மீட்டரினுடைய பன்மை அம்தார். மித்ரன், மித்ரன் அப்படின்னா மீட்டர். அம்தார் மீட்டர்ஸ், 3 மீட்டர். மின்ஹாதல் குமாஷி, குமாஷனா துணி. சவ் அப்படின்னா ஆடை, தைக்கப்பட்ட ஆடைக்கு தான் வந்து சவ் என்று சொல்லுவார்கள். கார்மெண்ட், ட்ரெஸ். இது வந்து துணி. குமாஷ் அப்படின்னா துணி. அவளுக்கு இந்த துணியிலிருந்து 3 மீட்டர் வேண்டுமாம். She is saying she need 3 meters of this dress. கிடையாது, துணிக்கு என்ன சொல்றது? ஓகே, துணி. ட்ரெஸ்னா வந்து தைக்கப்பட்டது வந்து சவுப் என்று சொல்லுவாங்க. ஓகே, சவுப் என்றால் கார்மெண்ட், ட்ரெஸ். கிளாஸ், குமாஷ்னா கிளாஸ் சொல்லலாம். ஓகே, கிளாஸ், துணி. خذ هذا نموذج يا أبتي, என்னுடைய தந்தையே இந்த சாம்பிள். நமூதஜுன் என்றால் சாம்பிள், மாதிரி. இந்த துணியை மாதிரி 3 மீட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த சாம்பிளை நீங்க வச்சுக்கோங்க. இந்த துணியினுடைய சாம்பிளை நீங்க கொண்டு எடுத்துக்கோங்க. ஹுத், அஹத யஹுதுல இருந்து ஹுத், அம்ருஃபல், கமெண்ட் வர்பு.
எடுத்துக்கொள்ளுங்கள். ஹாதன் நமூதஜ, இந்த சாம்பிள் துணியை நீங்க எடுத்துக்கோங்க யா அபதி, என்னுடைய தந்தையே. ஓ மை ஃபாதர், ப்ளீஸ் டேக் திஸ் சாம்பிள், மாதிரி, மாதிரி துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். நமூதஜுன் என்றால் மாதிரி. அலபு அத சொல்றாங்க. சஅஷ்தரி லகும் மா துரீதூன இன்ஷா அல்லாஹ். இந்த மா வந்து மௌசூலா. இதற்கு முன்னாடி மன் நாஃபியா பார்த்தோம், மல் இஸ்திஃபஹாமியா பார்த்தோம். இந்த பாடத்துல கடைசியாக வந்திருக்கக்கூடிய இந்த மா மௌசூலா. ஷஅஷ்தரி லகும், உங்கள் அனைவருக்கும் நான் வாங்கி கொண்டு வருவேன். இஷ்தரால இருந்து யஷ்தரி, முதாரியான ஃபேல் யஷ்தரி. இஷ்தரா மாதியான ஃபேல், அதனுடைய முதாரி எப்படி இருக்கும்? யஷ்தரி. யஷ்தரியில இருந்து அஷ்தரி, நான் வாங்கி கொண்டு வருகிறேன், வருவேன். ச வந்து ஹர்ஃபுல் இஸ்திக்பால், ஃபியூச்சர் டென்ஸ், வருங்காலத்தை குறிக்கக்கூடிய எழுத்து. உங்களுக்கு நான் வாங்கி கொண்டு வருவேன். மா துரீதூன இன்ஷா அல்லாஹ், நீங்கள் எதனை கேட்கிறீர்களோ, நாடுகிறீர்களோ அதனை, அப்படிப்பட்ட ஒன்றை நான் உங்கள் அனைவருக்கும் வாங்கி வருவேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். இன் என்றால் இஃப், நாள். ஷா நாடினான், அல்லாஹ் நாடினால். நீங்கள் விரும்புகிறீர்களே அப்படிப்பட்ட ஒன்றை உங்களுக்கு நான் வாங்கி வருவேன். இன்ஷா, இஃப் அல்லாஹ் wish, I will buy for you what you want. What you want. துரீதூன என்பது ஜம்னுடைய முகாத்தப், முதக்கர் ஜம்னுடைய சீகா. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும் பொழுது முதக்கரனுடைய சீகாவைத்தான் உபயோகிக்க வேண்டும், முதக்கர் ஜம்னுடைய சீகாவை உபயோகிக்க வேண்டும். மாதிரி போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன செய்யலாம், நம்ம அரபிக்க மட்டும் படிச்சுட்டு போகலாம். என்னோட சேர்ந்து சப்தமா படிச்சு பாருங்க. அத்தர்சு சாதிஸ அஷர அலபு அத்துரீதூன ஷையன் மினஸ் சூகி யா அப்னாயி அனல் ஆன அذهب إلى المسجد وسأذهب إلى السوق بعد الصلاة. الأبناء نعم نريد أشياء. نعم نريد أشياء كثيرا. الأبو ماذا تريد يا عمر؟ ماذا تريد يا عمر؟ أريد عمر أريد قلما. أريد قلما. الأبو أما عندك قلم؟ ما عندك قلم؟ عمر بلى عندي قلم أزرق أريد قلما أحمر. ماذا تريد أنت يا عمرو؟ عمرو أريد دفترا. الأبو أما اشتريت لك دفترا في الأسبوع الماضي؟ ماضينا கடந்த, கிராமர்ல வரும்போது மாதீனா past tense அப்படின்னு சொல்லுவோம். عمرو بلى ولكن ذاك الدفتر ورقه غير مسطر أريد دفترا ذا ورق مسطر. الأبو ماذا تريد أنت يا هشام؟ هشام أنا ما أريد شيئا الآن. الأبو أين أخوك الحسين؟ هشام هو في الحمام. الأبو ماذا تريد هو؟ هشام هو يريد حلوى. الأبو ماذا تريدن يا بناتي؟ عائشة يا أبتي أنت اشتريت لي ملفا قبل أسبوع أريد الآن ملفا آخر. ماذا تريدين أنت يا حفصة؟ حفصة أريد حقيبة. الأبو أما عندك حقيبة؟ بلى عندي حقيبة حمراء أريد حقيبة أخرى
சௌதா. உஹ்ரா சௌதா என்பது முஅன்னஸுடைய வார்த்தைகள். அலபு மாதா துரீதீன யா சுஆது. சுஆத் இந்தி மிஸ்தரத்துன் ஸகீரத்துன் உரீது உஹ்ரா கபீரத்தன். அலபு وماذا تريدين أنت يا ليلى. أريد مصحفا ذا حرف كبير. ألبو أما تريدين شيئا يا سلمى. سلمى بلى أريد معجما إنجليزيا وآخر فرنسيا. ألبو أما تريد أمك شيئا. ما تريد أمك شيئا. سلمى ما أدري أأسألها. نعم اسأليها. سلمى تخرج ثم تدخل بعد قليل. هي تقول إنها تريد 3 أمتار من هذا القماش. خذ هذا النماذج يا أبتي. ألبو سأشتري لكم ما تريدون إن شاء الله. تمرين வழக்கம் போல இந்த பாடத்திலையும் கிட்டத்தட்ட 17 பக்கங்கள் தம்ரீன்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டாகவே போகலாம். இன்னைக்கு முடிக்க முடியாது, அடுத்த கிளாஸ்ல மீதியை பார்க்கலாம். முதலாவது அஜிப அனில் அசீலத்தில் ஆத்தியத்தி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். பின்வரக்கூடியவற்றை பதிலளி. மதா யذهبுல் அபு இல சூகி. மார்க்கெட்டுக்கு தந்தை எப்போது செல்வார்? when father will go to market. ماذا يريد الحسين. what Hussein want. ஹுசைன் என்ன வேண்டினான்? என்ன தேடினான்? ماذا تريد سعاد. what سعاد want. சுஆத் என்ன நாடினாள், வேண்டினாள்? மனில்லதி யுரீதுல் மிஸ்தரத்த. ரூலரை வேண்டினாலே அப்படிப்பட்டவர் யார்? who is the one want the ruler. மாதா துரீதுல் உம்மு. அம்மா என்ன வேண்டினாள்? what mother wanted. இதுக்கெல்லாம் பதில் நீங்க பாடத்திலிருந்து எடுத்து கொடுக்கணும். இரண்டாவது சஹிஹ் மாயலி. பின்வரக்கூடிய ஒன்றை சரிச்சை. correct the following. அதாவது அர்த்தத்துல தவறாக இருக்கின்றது, நீங்க நம்ம பாடத்தை ரெஃபர் பண்ணி அதை கரெக்டா மாத்தணும். யுரீது இது எப்படி படிக்கணும்? அம்ருன்னு படிக்கணுமா உமர்னு படிக்கணுமா? உமர். ஏன்? வாவ் இருந்தாதான் அம்ருன்னு படிக்கணும். யுரீது உமரு கலமன் அஸ்ரக. உமர் ஊதா நிற பேனாவை தேடினான், வேண்டினான். உமர் வான் ப்ளூ கலர் பென். தப்பா இருக்குது, கரெக்ட் பண்ணுங்க. யுரீது ஹிஷாமு அஷ்யான் கசீரத்தன். ஹிஷாம் அதிகமான பொருட்களை வேண்டினான், தேடினான். ஹிஷாம் வாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஹப்சத்து இந்தஹா ஹகீபத்துன் சௌதா. ஹப்சா அவளிடத்தில் கருப்பு நிற கைப்பை இருக்கிறது. ஹப்சா வித் ஹர் black color handbag. அல் ஹுசைனு ஃபில் மத்பஹி. ஹுசைன் மத்பஹ் சமையலறையில் இருக்கின்றான். ஹுசைன் இஸ் இன் த கிச்சன். இதெல்லாம் அர்த்தத்துல தவறாக இருக்கின்றது. அர்த்தத்துல என்ன செய்யணும்? நீங்க சரி செய்யணும். மூன்றாவது ضعفில் ஃபராகி ஃபீமா யலி அல் ஃபஅல யுரீது بعد இஸ்னாதிஹி இல ضمائر முனாசபதி. யுரீது என்ற ஃபஅலை பின்வரக்கூடிய காலியான இடங்களில் நிவை. بعد இஸ்னாதிஹி இல ضمائر முனாசபதி. அதை இணைத்ததற்கு பிறகு அந்த இடத்திற்கு தோதுவான பமீரின் அளவில் அதனை, அந்த யுரீது என்ற ஃபஅலை இணைத்ததற்கு பிறகு அதை கொண்டு இந்த கோடிட்ட இடத்தை நீ நிரப்பு. அதாவது எந்த சீகாவுல வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்பதை நீ சரிபார்த்து அதற்கப்புறம் வைக்கணும். யுரீது வைக்கக்கூடாது. யுரீதுன்னு வைக்கணுமா, துரீதுன்னு வைக்கணுமா, அந்த சீகாக்களை சரிபார்த்து நீங்கள் வைக்க வேண்டும். fill in the blank in the following the verb of yuridu after joining it to the relevant pronoun. இப்போ மாதா யா இஹ்வானு. இஹ்வானு என்பது என்னது?
சகோதரர்கள் முதக்கர் ஜம்மு. இப்ப ஓ சகோதரர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா என்ன சொல்லணும்? யுரீது போடக்கூடாது. யுரீது என்பது ஹுவ யுரீது. ஹுவ யுரீதுனா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு தான் உபயோகப்படுத்தப்படும். காயிப் முதக்கர் முஃப்ரதுக்கு. இந்த இடத்துல யா என்றாலே ஏத்தாப்புல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ முஹாத்தப். இஹ்வானு என்றால் முதக்கர் ஜம். முஹாத்தப் முதக்கர் ஜம்மினுடைய சீகாவை வைத்து இந்த இடத்த நீங்க ஃபில் பண்ண. அப்புறம் துரீதூன, யுரீது யுரீதானி யுரீதூன, துரீது துரீதானி யுரிதுன. காயிப் முடிஞ்சிருச்சு. முஹாத்தப்ல முதக்கர் முஃப்ரது துரீது துரீதானி துரீதூன. மாதா துரீதூன யா இஹ்வானு, ஓ சகோதரர்களே உங்களுக்கு என்ன வேண்டும்? ஓ பிரதர்ஸ் வாட் டு யூ வாண்ட். இதே போன்று மற்ற இடங்கள்லயும் நீங்க சரியான சீகாவை வைத்து நிரப்ப வேண்டும். துரீதுங்கிற இந்த யுரீதுங்கிற ஃபேலையே நிரப்பணும். ஆனா சரியான சீகாவை கொண்டு நிரப்ப வேண்டும். உக்தி ஹாதல் கலம, என்னுடைய சகோதரி இந்த பேனாவை வேண்டுகிறாள். மை சிஸ்டர் வாண்ட் திஸ் பென். ஹாதிஹில் மஜல்லத யா லைலா, லைலாவே இந்த பத்திரிகை உனக்கு வேண்டுமா? டு யூ வாண்ட் திஸ் மேகசின் ஓ லைலா? அஸஹீஃபதன் அம் மஜல்லதன் யா சைதி, ஓ சார் உங்களுக்கு பேப்பர் வேணுமா அல்லது பத்திரிகை வேண்டுமா? டு யூ வாண்ட் அ பேப்பர் ஆர் மேகசின் ஓ சார்? அன டேஷ் அஷ்யா கசீரத்தின் மினசூகி, கடைத்தெருவிலிருந்து அதிகமான பொருட்களை நான் வேண்டுகிறேன். ஐ வாண்ட் a lot of things from the market. மாதா யா அஹவாதி, என்னுடைய சகோதரர்களே, என்னுடைய சகோதரிகளே. இஹ்வத்து அஹவாதி உஹ்துனுடைய பன்மை அஹவாத். என்னுடைய சகோதரிகளே உங்களுக்கு என்ன வேண்டும்? what do you want o my sisters? நஹ்னு டேஷ் முஸ்ஹஃபன் சகீரன், சிறிய முஸ்ஹஃபை நாங்கள் வேண்டுகிறோம். we want a small copy of the Quran. அத்துல்லாபு டேஷ் தஃபாத்திரஹும், அவர்களுடைய நோட்டு புத்தகத்தை வேண்டுகிறார்கள். the students want that notebook. அல் முதர்ரிசாத்து, ஆசிரியைகள். முதர்ரிசத்தினுடைய பன்மை ஆசிரியர், முதர்ரிசாத் ஆசிரியைகள். தபாஷீர் அப்படின்னா சாக்பீஸ், அந்த கரும்பலகையில் எழுதுவாங்கல்ல சாக்பீஸ், சாக் தபாஷீர். சாக் பீஸை வந்து வேண்டுகிறார்கள். the teachers wants the chalk. அல் முதீரு, முதீர் தலைமை ஆசிரியர். wants காய்மத அஸ்மாய் துல்லாபி, மாணவர்களுடைய பேரினுடைய லிஸ்டை, அந்த அட்டவணையை ஆசிரியர் கேட்கிறார். லெட்ஜர் வச்சுக்கலாம். the headmaster wants the list of the or ledger of the student's name. நாலாவது யஸ்அலுல் முதர்ரிசு குல்லம் மினத் துல்லாபி ஹாதைனி சுவாலைனி. இதை வந்து ஒரு பயிற்சி மாதிரி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம பண்ண முடியாது. இன்ஷால்லா நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிந்த யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்க வீட்டிலே என்ன செய்து கொள்ளலாம், பயிற்சி செஞ்சு பார்த்து கொள்ளுங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யஸ்அலு முதர்ரிசு, ஆசிரியர் வந்து கேட்பாரு. என்ன கேட்பாரு? குல்லம் மினத் துல்லாபி, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கேட்பார். ஹாதைனி சுவாலைனி, இந்த இரண்டு சுவாலும் சுவாலானி, அதுல இருந்து சுவாலைனி, இந்த இரண்டு கேள்விகளையும் மாணவர்களிடத்தில் ஆசிரியர் கேட்பார். என்ன கேட்பாரு? மாதா துரீது மாதா யுரீது சமீலுக்க, உனக்கு என்ன வேண்டும், உன்னுடைய வகுப்பு தோழனுக்கு என்ன வேண்டும். வாட் டு யூ வாண்ட், வாட் டு யுவர் கிளாஸ்மேட் வாண்ட். இப்போ இந்த ரெண்டு கேள்வியை நான் கேட்கும்போது நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். இதுலயே இரண்டு ஸ்டேஜ் இருக்குது. முதல் ஸ்டேஜ் அலா மர்ஹலத்தைனி, இரண்டு ஸ்டேஜஸ்ல, இன் 2 stages. ஃபி மர்ஹலத்தில் ஊலா, முதலாவது நிலையில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல யுஹத்தது அல் முதர்ரிசு ஜவாபத் தாலிபி. யுஹத்ததுனா வரையறுப்பார், ஸ்பெசிஃபை பண்ணுவார். அல் முதர்ரிசு டீச்சர்,
ஜவாப தாலிபி, மாணவருடைய பதிலை ஆசிரியர் வரையறுப்பார், ஸ்பெசிஃபை பண்ணுவார், குறிப்பாக்குவார். இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் the teacher specify the answer of the student. அதாவது நான் உங்களை கேட்க சொல்லுவேன், மாதா துரீது அப்படின்னு நான் கேட்பேன் உங்கள்கிட்ட. நான் என்ன செய்வேன், கையில ஏதாவது ஒரு பொருள் வச்சிருப்பேன், இல்லைன்னா போர்ட்ல ஏதாவது எழுதி வச்சிருப்பேன். அதை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் எதை கையில காமிக்கிறேனோ இஷாரால, அல்லது போர்ட்ல எழுதி போட்டு இந்த புத்தகம், அப்ப புத்தகத்தை பார்த்து புத்தகம் எனக்கு வேணும்னு நீ ஆன்சர் பண்ணு, பதில வந்து குறிப்பாக்குவேன். நீங்களா உங்க இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. நான் எதை சொல்றேனோ அதைத்தான் நீங்க ஜவாபா பதிலாக சொல்ல வேண்டும். யுஹத்ததுல் முதரிசு ஜவாப தாலிபி, மாணவனுடைய பதிலை ஆசிரியர் குறிப்பாக்குவார். Teacher specified the answers of the student. வயுதிம்மு தாலிக, அதனை கொண்டு பரிபூர்ணமாக்குவார். கம்ப்ளீட் that இம்மா பில் இஷாரத்தி இலா அஷ்யாஇன், ஏதாவது ஒரு வஸ்துவை வந்து சைகினை செய்யறது, இதை வேணும்னு சொல்லுங்க, புக்கை வேணும்னு சொல்லுங்க, பேனா வேணும்னு சொல்லுங்கன்னு சைகினை இஷாரா செய்யறது. பை ஷோயிங் சம், ஷோயிங் டு சம் திங்ஸ். வ இம்மா அல்லது ஆர் பி கிதாபத்தி அஸ்மாயின் அஷ்யான் அல சப்பூரதி, கரும்பலகையின் மீது பொருட்களினுடைய பெயரை எழுதுவதை கொண்டு குறிப்பாக்குவார் ஆசிரியர். either demonstrating to some things or some objects, or by writing the names of the things on the board. டீச்சர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நீங்க அரபியில வந்து பதிலா சொல்லணும். இது ஒரு ஸ்டேஜ், ஃபில் மரஹத்தில் ஊலா. ஒஃபில் மரஹலத்தி சானியா, இரண்டாவது ஸ்டேஜ்ல, செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன செய்யணும், யகூனு ஜவாபு கைர முஹத்ததின், அந்த பதில் வந்து அன்ஸ்பெசிஃபைடா இருக்கும். கைர என்றால் நாட் அப்படிங்கிறது, நாட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைடா இருக்கும். அதாவது நீங்க என்ன நாடுறீங்களோ அதை சொல்லணும். முதல் ஸ்டேஜ்ல டீச்சர் எதை காமிக்கிறாங்களோ அல்லது எதை எழுதி போடுறாங்களோ அதைத்தான் பதிலா நீங்க அரபியில சொல்லணும். செகண்ட் ஸ்டேஜ்ல ஆசிரியர் கேட்பாங்க, மாதா துரீது மாதா யுரீது ஜமீலுக்க கேட்பாங்க. உங்களுக்கு எது தொடுதோ அந்த ஜவாபை நீங்க சொல்லணும். அடுத்த ஐந்தாவது இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வாரத்திலிருந்து நம்ம ஐந்தாவது பயிற்சியை வந்து பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.